ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் ஸ்தோத்திரம், அதில் விசேஷமாக ஆலோசனை என்கிற வார்த்தையை மையமாக வைத்து போன வாரத்தில் தியானம் பண்ணினோம். இந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் அதே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் தான் பேச போகிறேன். ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அதில் இருக்கிற 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிக்க நம்ம கேட்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம், 1லிருந்து 7. ஆ ஆ ஆ அல்லேலூயா. இந்த பகுதியை வாசிக்கும்போது நல்ல வார்த்தைகளை, சத்தியத்தை இதில் நம்ம படிக்கலாம். பாருங்கள், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. இங்கே ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி எலிசா யார்? தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இவனைப் போல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிற ஸ்தோத்திரம், அந்த தீர்க்கதரிசியாக சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொண்டிருந்து இறந்து போன ஒருவனுடைய மனைவி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த தீர்க்கதரிசி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யார் இடத்துலையோ கடன் வாங்கிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடன் வாங்கினி கட்ட முடியாமல் அவன் என்ன செய்கிறான்? மரித்து விடுகிறான். இப்போ இந்த கடனுக்கு வழி இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? வாங்கினவர்கள் இந்த தீர்க்கதரிசி, இறந்த தீர்க்கதரிசியினுடைய பசங்களை ஸ்தோத்திரம் அழைத்து கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் மேட்ரு. இப்போது இந்த ஸ்திரீ எலிசாவினிடத்தில் போய் முறையிடுகிறாள். அல்லேலூயா. அதை தான் நம்ம வாசித்தோம். எலிசாவினிடத்தில் என்ன முறையிடுறா அப்படின்னா, முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம், மறுபடியும் திரும்ப வாசிக்கலாம். வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, இப்போ எலிசாட்ட போகிறான். ஸ்தோத்திரம், போய் உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ளவே வந்தான் என்றாள். அல்லேலூயா. இப்போ என்னன்னா, எலிசாவின் இடத்திலே போய் சோத்ராவை முறையிடுகிறாள். நீங்கள் உங்களோடு கூட என்னுடைய கணவனார் உலகத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்த போது என்னுடைய கணவனார் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காக வாழ்ந்தவர் என்பது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி ஸ்தோத்திரம், என்னுடைய கணவன் வாங்கின கடனுக்காக என்னுடைய 2 பிள்ளைகளையும் கொண்டு போக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எலிசாவினிடத்தில் இந்த ஸ்திரீ போய் முறையிடுகிறாள். அல்லேலூயா. நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 காரியத்திலையும் ஸ்தோத்திரம், இந்த 7 வசனங்களில் 3 வெளிப்படையான ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் சத்தியத்தை இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லது போதனை அல்லது ஆலோசனை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், இங்கே நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ எலிசாவினிடத்திலே போய் சொல்லுகிறாள்,
எலிசா உடனே ஒரு காரியத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்துட்டு உம்முடைய கணவனாரை நான் பார்த்தேன், ஸ்தோத்திரம், நான் தீர்க்கதரிசனம் சொல்கிற மாதிரியே அவரும் உரைத்து கொண்டிருந்தார், ஸ்தோத்திரம், இப்படி ஒருவேளை தீர்க்கதரிசிகளுடைய குடும்பத்தில் இருந்து வளர்ந்திருக்கிறார் அப்படின்லாம் ஸ்தோத்திரம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ என்ன வேணும் உனக்கு, அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் எலிசா என்ன பண்ணுறான்னா, 2வது வசனத்தை வாசிக்கிற, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இப்போ எதுக்காக என்னிடத்தில் வந்திருக்கிறாய்? அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் இயேசுவினிடத்தில் எதுக்காக வர்றனே தெரியாமல் வந்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எலிசாவினிடத்தில் இந்த சிறியானவள் போனாள். ஆனால் எலிசாவினிடத்தில் இந்த சிறியானவள் போகும் பொழுது ஒரு காரியத்தோடு போகிறாள், ஒரு தேவையோடு போகிறாள், ஒன்று சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி போகிறாள், அல்லது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி போகிறாள். இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பல பேர் பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் இருக்க தான் செய்து, ஸ்தோத்திரம், சிலர் அதை புரிந்து தெரிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை தேடினார்கள், அதிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இப்போ சில பேர் எதுக்கு வரனே தெரியாமல், ஸ்தோத்திரம், இவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன், நான் என்ன உனக்கு பண்ணணும், இப்போ என்னுடைய சார்பாக கடன் வாங்கினவனு விட்டு, ஸ்தோத்திர ஆறாவை விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு, இப்போ என்கிட்ட வந்த பிரச்சனைக்கு என்ன என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லிப்பார், வாசிங்க. உடனே அவன் கேள்வி கேட்குறான், உடனே வாசிங்க. வீட்டில் உம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த ஸ்தோத்திரம் ஸ்திரீயினிடத்தில் எலிசா கேட்கறது போல ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறதை கேட்கின்றவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் அற்புதம் செய்த அத்தனை அற்புதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்றையுமே அவர் செய்யலை. அல்லேலூயா. நீங்கள் எங்கே போய் பார்த்தனாலும் ஸ்தோத்திரம் 5 அப்பம் 2 மீன் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 5 அப்பம் 2 மீன் கொஞ்சம் இருந்துச்சு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம், ஸ்தோத்திரம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும்போது தண்ணீர் அங்கே காரணமாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஸ்தோத்திர சாரிபாத் விதவியினுடைய அந்த ஸ்திரீனிடத்தில் போய் ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது மாவும் எண்ணெயும் இருக்கிறது, கொஞ்சம் இருக்குது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், இந்த முதல் வசனத்தை வாசிக்க பார்த்தீங்கன்னா, இவன் கேட்குறான், உங்கள் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவள் ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல், அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம், அவள் அந்த எண்ணெய் குடத்தை தேவனிடத்தில் கொடுக்கிறவளாக இருந்தாள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? நம்முடைய பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறோம், கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறோம், துன்பம் மாறணும்னு நினைக்கிறோம். இயேசுவிடத்தில் கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அது நேரமாக இருக்கலாம், அது காலமாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? கொடுக்கிற இருதயம் வேணும். ஸ்தோத்திரம். நான் ஒரு இது பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க, ஒரு கிளிப்பு பார்த்துக்கிட்டு இருந்தேன் யூடியூப்பில். நீங்களாம் என்ன பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்குறதெல்லாம் ஸ்தோத்திரம் என்னை தூண்டுகிற மாதிரி இருக்குதுன்னா பார்ப்பேன், இல்லை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அது என்னை தூண்டுச்சுன்னா பல தடவை அதை திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு சாதாரண சினிமா நடிகர், அல்லேலூயா, 2 பேர் இன்றைக்கி வளம் வர்றாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது எனக்கு. யூடியூப்பை திறந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான் வருவாங்க. ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மல்டி மில்லியன் இருக்கிறார்கள், எத்தனையோ சீமான்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ டன்னு கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களாம் அதில் வரல, மக்கள் மத்தியில் பேர் வாங்கவில்லை. இந்த 2 பேரும் கொடுக்கிற இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா.
யார் இது? உலகத்தில் இயேசுவை அறியாதவர்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சோத்திரம் பாருங்கள், போய் கேட்ட அந்த மக்களுக்கு அவர்கள் எடுத்து அள்ளி கொடுக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு பணத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி நான் பேசலை, எல்லா விதத்திலையும் தேவனுக்காக நம்ம அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் தேவனுடைய நீதியை தேடுவோமானால், தேவனுடைய சமூகத்தை தேடுவோமானால், அந்த தேவனுடைய சமூகத்தை தேடுவதற்கும் அவரை ஸ்தோத்திரம் அவரோடு கூட இணைவதற்கும் நாம் நேரத்தை கொடுத்தால் அவர் நமக்கு திரும்ப ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த ஸ்திரீயானவள் தேவனிடத்தில் கேட்குற, அந்த ஸ்திரீ எலிசா கேட்குற அந்த ஸ்திரீனிடத்தில் கேட்கும்போது சொல்கிறா, அவள் பொய் பேசலை. அல்லேலூயா. ஒரு கூட எண்ணெய் என்கிட்ட இருக்குது, அப்படின்னா என்ன மனப்பான்மை? நான் அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்கு கொடுக்க நாம் பழக வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த கொடுக்குற காரியத்துக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. எனக்கு சரீர பிரகாரமாக சுகமாகணும், பொருளாதார ரீதியில் நான் தரித்திரம் இல்லாமல் போகணும், அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நம்ம அதை ஃபில் பண்ணி அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அதை நம்ம சரி செய்து கொள்ளும்போது இது கட்டாயமாக அல்ல, நானும் நீங்களும் ஆலோசனையை எடுத்துக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆராதனையிலேயே சொல்கிறார் எப்படின்னு. ஸ்தோத்திரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் நீங்கள் பாருங்கள், எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். பக்கம் இல்லைன்னா 221வது பக்கம், எல்லாம் திருப்பிங்க, வசனத்தை பார்க்கணும். வாசிங்க இப்போ. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் யாரும் வள்ளுக்கட்டாயமாக ஸ்தோத்திரம் பலாத்காரமாக ஸ்தோத்திரம் கட்டாயம் பண்ணி வற்புறுத்தி ஸ்தோத்திரம் இன்னும் அவர்களை போர்ஸ் பண்ணி ஆராதிக்கக்கூடாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணுமா? ஸ்தோத்திரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்க வேண்டும். ஆராதனையில் சரீரத்தை எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பரிசுத்தத்தோடு ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான. அல்லேலூயா. நம்மளை யாரும் ஆராதிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பாடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்படி சொல்லுவோமானால் அது கட்டாயத்தின் பேரில் செய்கிறது மாதிரி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கட்டாயமாக செய்யாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டுடைய இந்த பரிசுத்தம் பிரியத்தை நான் செய்கிற ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் வாலண்டியாக யாரும் சொல்லாமல் கட்டாயம் பண்ணாமல் போர்ஸ் பண்ணாமல் சரீரத்தை முழுமையாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ கொடுக்கிறது முதல் என்னது? சரீரத்தை ஆண்டவருக்கு முழுமையாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சரீரத்தை முழுமையாக கொடுக்காத ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்குதா? அவருக்கு பிரியமில்லாத ஆராதனை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் நானும் இந்த எலிசாவினிடத்தில் இந்த ஸ்திரீ கொண்டு போய் கொடுத்த எண்ணெய் கொடுக்கிற அந்த மனது எப்படின்னா, முதலாவது சரீரத்தை ஆண்டவருக்கு பரிசுத்தமும் பிரியமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை முதல் கொடுத்தல் என்னது? சரீரத்தை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்துடணும். அல்லேலூயா. கொடுக்கணும். ஸ்தோத்திரம். சரீரத்தை நீங்கள் விட்டு கொடுக்காம, சரீரத்தை ஆவியை விட்டு கொடுக்காம, ஆத்துமாவை விட்டு கொடுக்காம, ஆத்துமாவை தேவனிடத்தில் ஆவியை தேவனிடத்தில் இன்னும் ஸ்தோத்திரம் கொடுக்காம நீங்களும் நானும் ஆராதனை செய்தோம்னா ஆத்துமா ரீதியாக ஆவியின் ரீதியாக எந்த மாற்றமும் வராது. அல்லேலூயா. இன்னொன்று பாருங்கள், ஆண்டவர் கொடுக்காமல் எவரிடத்திலும் அவர் தானாய் வந்து வேலை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், அண்ணாள் பாருங்கள், எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா முதல்ல
அவனை கொண்டாந்து தேவாலயத்தில் கொடுத்து விடுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாய் கொடுக்க சில பேர் வள்ளுக்கட்டாயம் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். போஸ்ட் பண்ணி செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆகவே நம்மளாக கொடுக்கும் பொழுது அவர் இன்பமாய் வந்து இறங்கி நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ கொடுக்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனதை, சரீரத்தை ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா கொடுத்துட்டு ஆண்டவரே என் சரீரத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக்குங்க, என்னுடைய ஆவியை நீங்கள் பொறுப்பெடுத்துக்குங்க, ஸ்தோத்திரம், என்னுடைய ஆத்துமாவை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள், நான் என்னை முழுவதுமாய் கொடுத்து விட்டேன், நீங்கள் எப்படியெல்லாம் வணைய வேண்டும் என்று, எப்படியெல்லாம் எங்களை நடத்தி ஆராதனையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி என்னை கொடுத்து விட்டேன், நீர் எங்களை டியூன் பண்ணும் ஆண்டவரே என்று நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ரெண்டாவது பாருங்கள், ஸ்தோத்திரம், உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். அதுலேயும் ஒரு கொடுத்தல் இருக்கிறது. முதல்ல சரீரத்தை கொடுக்கணும். அடுத்து உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். வாங்க, ஸ்தோத்திரம், சீக்கிரமாக வாங்க, நிறையா இருக்குது. பக்கம் எடுத்திங்கன்னா சொல்லுங்கள் யாராவது. 243வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் 15வது அதிகாரம் 8 ஸ்தோத்திரம் 5லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாம். 15 5லிருந்து 8. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்கள், நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுனால தான் நம்ம இடத்துலையும் கொடுக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சோத்திரம், வேறு எதிலிருந்தும் அல்ல, அவர் கொடுத்திலிருந்து அவர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் நமக்கு ஏராளமாக தாராளமாக கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். எதையும் கொடுக்காமல் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் புரியுது? அவர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவரையே நமக்கு ஜீவபலியாய் சிலுவையில் ஸ்தோத்திரம் தன்னுடைய சரீரத்தை ஸ்தோத்திரம் அடிப்பதற்கும் ஒடிப்பதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் ஆணிகள் கடாமப்படுவதற்கும் நீங்களும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு கடைசி இருந்த ஒன்று தன்னுடைய குமாரனாகி கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டார். கொடுத்ததுலேருந்து தான் அவர் கேட்குறாரு. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொடுக்காத ஒன்றும் அவர் கேட்கல. அவர் நமக்கு கொடுத்ததிலிருந்து ஸ்தோத்திரம் நம்மை கனப்படுத்துகிறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவர் கொடுத்தல் என்ற காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பைலாவாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ முதல்ல சரீரத்தை ஆண்டவருக்கு முழுமையாய் கொடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், அவர் நம்ம ஆசீர்வதித்தினால என்ன சொல்கிறாரு? 6வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீங்கள் அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுக்கு அவசரத்தின் மித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அல்லேலூயா. எத்தனை ராமேன் சொல்கிறீங்க? கொடுக்கறதுல முதல்ல நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு முழுமையாகி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்தோத்திரம், அவர் சொல்கிறாரு, நான் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து, அல்லேலூயா, நான் உன்னை பெருக பண்ணியிருக்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன். அந்த கொடுத்ததுலேருந்து யாராவது எளிமையாக தருத்திரமாக ஸ்தோத்திரம் ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்குற மாதிரியா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கே கொடுக்குற மாதிரி. அல்லேலூயா.
ஏழைகளுக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கடன் கொடுப்பது போலவாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போ எத்தனை பேர் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. இனி நம்ம அப்படிப்பட்ட நிலை இல்லைன்னா நம்ம ஏற்படுத்தி கொள்ளுவோம். அல்லேலூயா. அது ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதித்த தேவன் நம்மிடத்திலிருந்து அவர் ஆசீர்வாதம் அந்த ஏழைகளுக்கும் போக வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் அந்த ஸ்தோத்திரம் கொடுக்கணும். பாருங்கள், கொடுக்கணும். முதல்ல சரீரத்தை கொடுக்கணும், நம்முடைய சரீரத்தை கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்தோத்திரம் தரித்திரனுக்கு கொடுக்கணும். மூணாவது ஒரு காரியத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:9 வாசிக்கலாம். டக்குன்னு வாசித்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வாசிங்க. இது நம்முடைய சொந்த ஆசீர்வாதத்திற்கென்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 3வது அதிகாரம் 9-10 வாசிக்கலாமே? வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணபண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. முதல்ல சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொன்னவர். ரெண்டாவது ஏழைகளை ஸ்தோத்திரம் அவங்கள தூக்கி விட சொல்கிறார், கொடுக்க சொல்கிறாரு. மூன்றாவது நம்முடைய உயர்வுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்தில், என் குடும்பத்தில் ஒரு வேளை குறைவுகள், ஸ்தோத்திரம் வறட்சிகள், வெறுமைகள் இருக்குமானால் அந்த வெறுமையை போக்குறதற்கு, பொருளாதார தரித்திரங்கள் நீங்குவதற்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இது. அல்லேலூயா. பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனத்தை 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசி தான், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் யாரை கணம் பண்ணுறோம்? கொடுக்கறது கர்த்தரை கணம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு முதற் பலன் அப்படிம்பாங்க. சோத்திரம் அதை தான் தைத் அல்லது தசமபாகம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. காணிக்க வேற, தசமபாக வேற. காணிக்க நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமட்டு இருக்கலாம். நானும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமட்டு இருக்கலாம். ஆனால் தசமபாகம் என்பது அது தேவனுக்கு உரியது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களானாலும் நானானாலும் உலகத்தில் ஸ்தோத்திரம் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு கொடுக்க சொன்ன கட்டாயமான கட்டளை தசமபாகம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்களும் நாமும் நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி 5000 வருதுன்னா 10,000 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பொருளாதாரத்தில் விதைக்க அல்லது கொடுக்க பழகிவிட்டீர்கள் என்றால் 5 10 ஆகும், 10 15 ஆகும். வேணும் நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே நீங்களும் நானும் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அவர் ஆசீர்வாதித்த ஆசீர்வாதம், அவர் நம்மை பெருக பண்ணின அந்த பெருக்கத்தினுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம எல்லாம் கொடுக்க பழகிட்டா அப்போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் முதற் பலன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு வருகிற முதல் காரியத்தை கர்த்தருக்கு செலுத்தணும். ஆகவே நம்முடைய கொடுக்கிறது என்கிற காரியம் ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த கொடுத்தலில் ஸ்தோத்திரம் நாம் கடவுளுக்கு நம்மை பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு வருமானத்தை கொடுக்கிறார் என்றால் கர்த்தருக்கு முதன்மையானதை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை ஆமேன்னு சொல்கிறீங்க? எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதிலெல்லாம் முதன்மையானது கர்த்தருக்கு. அல்லேலூயா. இப்போ இது வந்து முதன்மையானதும் முதன்மையானதும். அல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரிசி சாப்பாடு போடும்போது அதில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு மூட்டை கணக்கில் கொண்டு போய் சச்சி கொடுப்போம். இப்போ நீங்களும் நானும் ஒருபடி அரிசி போடுறேன்னு வச்சுக்கிடுங்களேன். வீட்டில் தாய்மார்கள் இருக்கிறீர்கள். ஒருபடி அரிசி எடுத்து போடுறோம்னா ஒருபடி அரிசி ஒரு கை இப்படி அல்ற பார்த்திங்க, அந்த முதன்மையானது. அல்லேலூயா. நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அதுதான் முதன்மையானது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கின்ற போது கர்த்தர் நம்மையும் முதன்மையான இடத்தில் வைப்பார். அல்லேலூயா. அதுதான் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். இது கட்டாயம், ஏற்கனவே சொல்லிட்டேன், இது கட்டாயம் அல்ல, இது விசனமாயும் அல்ல. யார் ஒருத்தர் நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்கள் இந்த கொடுத்தல் காரியத்துக்குள்ளே போய் பாருங்கள், கர்த்தர் உங்கள் மிகவும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், மல்கியாவில் வாசித்து பாருங்கள். இன்னொரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா இந்த கொடுக்குற விஷயத்தை நம்ம
போதனை பண்ணணும். ஸ்தோத்திரம். அதை வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்கள் பக்கத்தை எல்லோரும் எடுத்தவங்க நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கென்று வைத்திருக்கிற வசனங்கள், நம்ம இதெல்லாம் கற்றுக்கொண்டு நம்ம இதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் 10லிருந்து 12 வசனம் வரைக்கும் பக்கம் ஸ்தோத்திரம் 1106வது பக்கம்னு நினைக்கிறேன். எடுங்க வாசிக்கலாம். என் ஆலயத்தில் என்ன உண்டாயிருக்கும்படி, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு இடத்துல தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை சோதித்து பார். அல்லேலூயா. சேலஞ்சு பண்ணுறார். சோதனை நீ கொடுத்ததுனால நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாயோ இல்லையோ, தசமபாகத்தை கொடுக்கறதுனால, என்னுடைய களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்துறதுனால களஞ்சியத்தில் ஆகாரம் இருக்கும். 2வது, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீ கொடுத்து பார். நம்ம சொல்கிறோம்ல, வந்து பார், செஞ்சு பார் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி ஆண்டவர் ஒரு சேலஞ்சு பண்ணுறாரு. நீ வேணா கொடுத்து பார், அதில் ஆசீர்வாதம் இல்லைன்னா என்கிட்ட கேள்விகள்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒரே இடத்துல தான் சோதித்து பாருன்னு சொல்கிறார். நான் நிறைய சோதித்து பார்த்துருக்குறேன். நீங்கள் சோதித்து பார்த்தீங்களா எனக்கு இடமே தெரியாது. சில நேரங்கள்லாம் காசு இல்லாத நேரத்தில் கூட யாராவது கேட்டால் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருகிற வழியிலேயே ஏதாவது ஒரு தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கொடுத்துப்பார். இப்போ இந்த கொடுக்கறதுக்கு மனதை கட்டி பிசாசு இன்னைக்கு வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், தேசத்தை தேவனுடைய நம்முடைய கையில் கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை நம்முடைய கையில் கொடுத்துட்டாரு, பொருளாதாரத்தை நம்முடைய கையில் கொடுத்துட்டாரு, கடைசியாக இயேசுவையே நம்ம கையில் கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இந்த கொடுத்ததை எடுத்து அனுபவிக்க முடியாமல் கிரியை செய்கிறது என்னென்னா, இந்த பிசாசு கொடுக்க முடியாமல் வச்சிடறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? எப்படி கொடுக்க முடியாமல் வைக்கிறான்னா, சோத்திரம் சம்பளம் வாங்கிறதுக்கு முன்னாலேயே பல காரியங்களை திட்டமிட்டு நம்ம வச்சுருவோம். காரணம் அதில் சூழ்நிலை தள்ளப்படுறோம். அது தள்ள வைக்கிறது யாருன்னா பிசாசு. அல்லேலூயா. வர்றதுக்கு முன்னாலேயே நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, தலைக்கு மேலே இது என்னது பாரம் இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. வர்ற பணம் 5000 இருக்கும், ஆனால் செலவு என்ன இருக்கும்? 7000 ரூபா இருக்கும். அல்லேலூயா. 5000 வச்சு 7000 எங்கே கண்டுபிடிக்க முடியும்? 2000 ரூபா நமக்கு ஷார்ட்டேஜ் தான் வரும். ஆனால் இப்படித்தான் பிசாசு நம்மளை என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிடறான். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் மொத்தமாக கேட்கல. ஸ்தோத்திரம். தசமபாகம் என்பது 10ல் 1 ஆண்டவர் கேட்குறார். 9 நீ வச்சுக்கோ. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 9 நான் செலவு பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆனால் 10ல் 1 நான் தேவனுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா, அது பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவனுக்கு 10ல் 1. இப்போ 10 ரூபா சம்பாரித்தா 1 ரூபா கர்த்தருக்கு எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. எங்களுக்கு எங்கள் தகப்பன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்கள் தலைமை போதகர் அதில் கரெக்டாக இருப்பார். அதில் கரெக்டாக சொல்லி மக்களை சோத்திரம் கொடுக்க வச்சு மக்களை மேலோங்கி கொண்டு போகிறதுல அவர் பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? சில தருத்திரம், வேதனை, துன்பமெல்லாம் இந்த கொடுக்கறதுல தான் நிற்கிது. ஆகவே நீங்களும் நானும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அலைகள் அந்த மதக திறந்து விட்ட மாதிரி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. 10ல் 1 ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு எடுத்து வைக்க போகிறோம். நாங்களும் அப்படி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, 10ல் 1 கர்த்தருக்கு நம்ம எடுத்து வைக்கணும். 10 ரூபான்னா 1 ரூபா எடுத்து வைக்கணும். 100 ரூபான்னா எவ்வளோ எடுத்து வைக்கணும் சொல்லுங்கள்? அல்லேலூயா. 100 ரூபான்னா எவ்வளோ எடுத்து வைக்கணும்? 100 ரூபான்னா 10 ரூபா. 1000 ரூபான்னா 100 ரூபா. 10,000னா 1000 ரூபா. லட்சம்னா அப்போது நம்ம போக 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 ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் 10ல் 1 எடுத்து வைப்பது தான். ஏன்னா இங்கே தசமபாகம்னு வந்ததுனால அதை விளக்குறேன். அல்லேலூயா. தசமபாகம் கர்த்தருக்குரியது. அப்போ 10ல் 1 நாம் எடுத்து வைத்து கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, அது கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கும் பொழுது, அது ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இன்வெஸ்ட் பண்ணுகிற ஒன்று. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போது நெல் அறுக்கிறாங்க.
நல்லா புரிஞ்சுக்குங்க. நெல்லை அறுத்துட்டு அறுத்த மூட்டை எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுட்டா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன், நீங்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா. நெல்லை ஒரு வயலில் போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். வயலில் போட்டு அந்த 10 மூட்டை வந்திருக்குதுங்க. 10 மூட்டை வந்திருக்கிற அந்த நெல்லை 10 மூட்டையும் கொண்டு போய் குடோனில் போட்டுட்டா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிங்க. அல்லது அடித்து சாப்பிட்டா என்ன நடக்கும்? அந்த விதை நெல்லுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விதை நெல் தான் நமக்கு தசம பாகமாக கொடுக்கறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நாம் விதையாக செலுத்துகிறோம். அந்த விதை நம்முடைய பொருளாதாரத்தில் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வருமான பெருக்கத்திற்கு, நம்முடைய பொருளாதார நிலை உயர்வதற்கு நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரே இப்போ 5000 நான் சம்பளம் வாங்குகிறேன், அல்லது 7000 சம்பளம் வாங்குகிறேன், 10,000 சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து அந்த 10,000 உண்டான தசம பாகத்தை கொடுக்கும் பொழுது என்ன நினைப்பில் கொடுக்குறோம்? 10-15 மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அதுதான் விதை. இப்போ இந்த விதை சோத்திரம் நான் கொடுக்காமல் இருக்கலாம், அது அவங்க சௌரியம். ஆனால் கட்டாயமாக சொல்லுது, கர்த்தர் கொடுத்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். ஸ்தோத்திரம். நீங்களும் கொடுக்கணும், நானும் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய பொருளாதாரத்தின் நிலை ஸ்தோத்திரம் மல்டிஃபை ஆகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் கர்த்தரே வச்சிருக்கிறார். நீங்கள் காணிக்க நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லித்தரேன், 5 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். அதை பற்றி ஆண்டவர் அதை கண்டுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் தசமபாகம் என்பது நீங்களும் நானும் கட்டாயமாக, இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்குள்ளாக உடன்படிக்கை செய்திருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு கட்டளை. அல்லேலூயா. அது நீங்களானாலும் நானானாலும் மற்றவர்களானாலும் யாரானாலும் செஞ்சாகணும். அல்லேலூயா. ஆகவே இதை நாம் ஒருவேளை நம்ம செய்யலை அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என்னுடைய தரித்திரம் நீங்கணும், நான் 10-15 ஆகணும், 20-25 ஆகணும். நான் வேணா சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை சொல்லிட்டார், சோதித்து பாருங்கள், நீங்கள் கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருடைய வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது? பொய் போகாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே முதல்ல சரீரத்தை கொடுக்கணும், 2வது தரித்திரத்துக்கு கொடுக்கணும், 3வது கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதை எப்படி கொடுக்கணும்? வாசிங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்களேன், வாசிங்க. 12 வரைக்கும் வாசித்தோமா? 12 வரைக்கும் வாசிங்க. 12 வரைக்கும் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 10 ஸ்தோத்திரம் 3:10 வாசித்தோம். 11வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்களை நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பது இல்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது கொடுத்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிரியைகளை கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தசமபாகத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் செலுத்திட்டோம் அப்படின்னா அந்த தசமபாகம் என்ன செய்யுது அப்படின்னா, சோத்திரம் நமக்கு விரோதமாக சம்பள உயர்வுக்கு தடையாக இருக்கிற சோத்திரம் மருத்துவ செலவுகள் மற்ற எல்லா காரியங்களையும் இது வேறு மாதிரி சொல்லியிருக்குது. நம்முடைய பாணியில் சொன்னால் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் தடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை உயர்வுக்கு நேராக கர்த்தர் கொண்டு செல்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், கொடுத்ததுக்கப்புறம் இவங்க சொல்கிறாரு, எது உங்களை அழிப்பதில்லை, ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது, நான் அதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஸ்தோத்திரம் தசமபாக காணிக்கை கொடுத்தா வீண் செலவு வராது, ஸ்தோத்திரம் மருத்துவ செலவு வராது, ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகள்லாம் வராது. அவைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி உயர்வுக்கு நேராக நம்மை கர்த்தர் கொண்டு செல்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆகவே ஸ்தோத்திரம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். முதல்ல கொடுக்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொடுத்து பழகி ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் வாங்கி பழகிட்டேன்னா நான் அதை அனுபவிக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் எல்லோரும் கொடுக்கலன்னு நான் சொல்லலை, கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள், கொடுக்காதவர்கள் முயற்சி எடுப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோம்? ஆகவே நமக்கு தலைக்கு மேலே இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தலைக்கு மேலே இருக்கிறதுல நீங்கள் சம்பளத்தை வாங்கின உடனே ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அதில் 10ல் 1 எடுத்து பைபிளில் வச்சுருங்க. அது ஒரு நாளும் எங்கேயும் யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், நாங்களாம் வாங்கினா அப்படி தான் செய்வோம். சில நேரங்களில் நாங்களும் உங்களை மாதிரி செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் செலவு பண்ணி ஒன்றும் இல்லாத பார்த்து இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா உண்டி அல்லது வேறு ஏதாவது எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இப்படி ஏதாவது வாங்கி போட்டு ஸ்தோத்திரம் எப்படியாவது கர்த்தருக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இதில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் எதுலையுமே இல்லை. அல்லேலூயா. அவருங்க 12வது வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த பகுதிக்கு போவோம். வாசிக்கலாம். அப்பொழுது எல்லா சாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை பார்க்குற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களை எல்லோரும் உயர்த்துவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போகிறார்கள், இவங்க நல்ல ஆசீர்வாதமாக உயர்வாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விதைக்கணும். அல்லேலூயா. கொடுக்கணும். ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். 2 மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாமே. வாசிங்க. சில பேர் அதை எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ தான் சொன்னேன், யாரையும் கட்டாயமாக இல்லை. இப்போ ஆண்டவருங்க சொல்கிறார் எப்படி கொடுக்கணும். சிலர்லாம் எல்லோரும் தெரிகிற மாதிரி கொடுப்பாங்க, பெருமை அடையணும்னு கொடுப்பாங்க. சோத்திரம். நான் கொடுக்குறது தெரியணும்னு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னவர் எப்படி கொடுக்கணும். வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு என்னல்ல பலனில்லை. அல்லேலூயா. அடுத்தது, ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலைகளிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? மறைமுகமாய். இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதான் பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ ரகசியமாக சீக்ரெட்டாக கேட்குறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம். எல்லாரும் காணணும்னு சொல்லி பண்ணுறது அது தர்மம் அல்ல, எல்லாருக்கும் தெரியாமல் செய்கிறது தர்மம். அல்லேலூயா. விஜயகாந்த் தெரியும். என்னையா விஜயகாந்தன்னு நிறைய முகங்கள் மேலே திரும்புது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், விஜயகாந்த் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அவரை நான் பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கே அவரை பற்றி தெரியாது இவ்வளோ நாள் இருந்து. அல்லேலூயா. அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, அவர் ஸ்தோத்திரம் சாகிறதுக்கு முன்னால் அள்ளி அள்ளி கொடுத்து ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து தர்மம் பண்ணினார்னு ஸ்தோத்திரம் சொல்கிறத கேட்கும்போது இந்த வசனத்தை நினச்சேன், அவன் கரெக்டாக செய்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, விஜயகாந்த் இவ்வளவு செஞ்சாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஒரு உலக மனுஷனுக்கே இந்த பிளாஸ்டிக், அதாவது இந்த தத்துவத்தை கடைபிடிச்சிருக்கிறாருன்னா, கிறிஸ்துவத்தில் இருக்கிற நமக்கென்று பிரதானமாய் கொடுக்கப்பட்ட வசனங்கள், பிரதானமாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பிரதானமாய் கொடுக்கப்பட்ட கட்டளை நம்ம எவ்வளவு கை கொள்ளணும்னு பாருங்களேன். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்கிறோம் பாருங்கள். சிலர்லாம் நிறைய தேசத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தெரியாதுங்க. அதுதான் உண்மை. தெரியாமல் கொடுப்பது தான் தர்மம். அல்லேலூயா. தெரிஞ்சு கொடுப்பது எப்படின்னு தெரியாது. ஆகவே எப்படி கொடுக்கணுங்கிறத குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், சோத்திரம் எப்படி கொடுக்கணும். சோத்திரம். அடுத்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். சரி, 2 கொரிந்தியர் 9 எடுத்து டக்கு டக்குன்னு வாசிக்கலாம். 9 அதை முடிச்சிட்டோம். அது ஒன்று தான், ஒரு வசனம் தான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதில் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். எல்லாம் திருப்பிக்கிட்டீங்களா? 9வது அதிகாரம் 6-7 வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்னால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். போதும். விதையை பற்றி சொல்கிறாரு, கொடுக்கறத பற்றி சொல்கிறாரு. எப்படி கொடுக்கணும்னு சொன்னார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுக்கக்கூடாது. அதை ஸ்தோத்திரம். அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கை நிறைய வேணும்னா கை நிறைய விதைச்சி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி மனசு எப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம விதைக்கிறோமோ கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் அறுவடை செய்யலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ விதைக்கிறீங்களாம் அத்தனை விதையும் ஸ்தோத்திரம் காட்டில் போட்டால் கூட அது சிலது சாடையாக போயிடும். கர்த்தரிடத்தில் கொடுக்கிறவர்கள் விதைக்கிறவர்கள் 100க்கு 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஈசாக்கு விதைத்தான்,
எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சார்? 75%. 75%? சொல்லுங்கள். அல்லேலூயா. 75%, 80%, 60%? அக்கா சொல்கிறாங்க 100 மடங்கு. அந்த வருஷத்தில், போட்ட வருஷத்தில், கொடுத்த நேரத்தில், கொடுத்த மாதத்தில், கொடுத்த வருஷத்தில், கொடுத்த நாளில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போது எங்கே பிரச்சனை? கொடுக்கறது நம்ம தான் கொடுக்கணும், விதைக்கிறது நம்ம தான் விதைக்கணும். ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது அவர். அல்லேலூயா. நம்ம விதைக்காமையே நம்ம ஆசீர்வாதத்தை காட்டில் போய் பார்க்க முடியாது. சோத்திரம். இன்றைக்கெல்லாம் மழை வந்துருச்சு, இந்த ஈரத்தில் நிறைய விதைச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அல்லேலூயா. நாங்கள் மாணிக்கமலையும் போகும்போது பார்த்தோம், எல்லாம் விதைச்சிட்டான். தருணம் இருக்குது, நேரம் பார்த்து அடித்தாங்க பாருங்கள், நேரம் பார்த்து. சோத்திரம். பிரச்சனை வருதா? இப்போ 100, 1000 ரூபா நீங்கள் இப்போ எனக்கு ஷார்ட்டேஜ் வருது, 1 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது, 50,000 வருதுன்னா நேரம் பார்த்து விதைக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு 50,000 தேவைன்னா உடனே 50,000க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விதைக்க வேண்டும். விதைத்தால் அதுதான் நேரம் பார்த்து விதைக்கிறது. நேரத்துக்கு தகுந்தாற்போல் விதைத்து நேரத்துக்கு தகுந்தாற்போல் அறுவடை எடுப்பது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம கையிலே கொடுத்துட்டார். நீங்கள் எவ்வளோ விதைக்கிறே வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு தேவையோ விதைச்சிக்கோ, உனக்கு என்ன தேவையோ விதைச்சி எடுத்துக்கோ போ. அல்லேலூயா. இதில் நான் வந்துட்டு இவ்வளோ தான் நீ விதைக்கணும், 10 மூட்டைக்கு உண்டானதான் விதைக்கணும், 15 மூட்டைக்கு உண்டானதான் விதைக்கணும், உனக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கணும், நீ இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, ஸ்தோத்திரம், எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு விதைத்து கொடுத்து நீங்கள் அறுத்து கொள்ளலாம். அல்லேலூயா. கட்டாயமே கிடையாது. தேவ சமூகத்தில் லிமிட்டேட் கிடையாது, லிமிட்டே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் லிமிட் என்பது இல்லை. அல்லேலூயா. அதை தான் சொன்னார். அந்த லிமிட்டை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் சீமானாக இருந்தான். அல்லேலூயா. சீமானா யார்? கணக்கே இல்லை. ஸ்தோத்திரம். அவனுக்கு இருந்த பொருளாதாரமும் அவனுக்கு இருந்த ஆஸ்தி அந்தஸ்துகள் இதெல்லாம் கணக்கில் இல்லாமல் சொல்கிறது தான் சீமான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ விதைங்க. திறமை, அதான் ஆண்டு நம்ம சொல்லுவோம், திறமை இருந்தால் நீ போட்டு எடுத்து பார்த்துக்கோ அப்படிங்கிறேன் இல்லையா? சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துச்சுன்னா திறமை இருந்தால் நீ போய் பார்ப்போம் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? நம்முடைய பலன் இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு நம்ம விதைத்து நாம் அறுவடை செய்வதற்கு தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள், 7வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ தான் நான் சொன்னேன். ஸ்தோத்திரம் வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம். இது விசனமும் கட்டாயம் கிடையாது. யாருடைய வற்புறுத்தலோ யாருடைய கட்டுத்திட்டமோ நீ கொடுத்து தான் ஆகணும், இப்படி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. வேத வசனம் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுது. எனக்கு பெருகணும்னு நினச்சி நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் பெருக்கத்தை நான் பார்க்கணுன்னு சொல்கிறவங்க விசனமாயும் இல்லை, கட்டாயமாகி இல்லை. வாசிங்க. உங்கள் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன், உத்தமமாய் கொடுக்கிறனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இது என்ன அர்த்தம்? சோத்திரம். சிலர்லாம் 10,000 கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இவ்வளோ போச்சே. அல்லேலூயா. 5,000 கொடுத்துருவாங்க. 50,000 சம்பளம் வாங்கினா 5,000 கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ 5,000 போச்சே அப்படின்னு. அப்படி இல்லை. சோத்திரம். நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தாலும் அதை எப்படி கொடுக்கணுமா? மனரம்மியமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சமான்றது காணிக்க, தசம பாகன்றது அந்த கணக்கு அப்படியே கொடுக்கணும். அதுதான் தசம பாகம். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற அத்தனை, கர்த்தருக்கு முன்னால் சொல்ல, நீங்கள் கொடுக்குற அத்தனை காணிக்கை தசம பாகத்தையும் வாங்கி அதிலிருந்து ஒரு தசம பாகத்தை எடுத்து நாங்கள் வேற ஒரு காரியத்தை செய்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? உங்களுக்கும் அது உரியது, எனக்கும் அந்த கட்டளை உரியது. அல்லேலூயா. நானும் அதை செய்ய வேண்டும், நீங்களும் அதை செய்யணும். அல்லேலூயா. நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் கர்த்தருடைய வாசனை அப்படிலாம் சொல்லலை. அல்லேலூயா. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உடன்படிக்கை செய்த யாராக இருந்தாலும் பண்ணணும். 18 வயசுக்கு மேலே வாலிபனாக இருக்கணும்னு பண்ணணும். ஸ்தோத்திர பெரியாலும் பண்ணணும். ஸ்தோத்திர வயது வந்தவர்களும் பண்ணணும். எல்லாரும் செய்யணும். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. விசனமாயும் இல்லை, கட்டாயமாயும் இல்லை, மனதில் நியமித்தபடி சந்தோஷம். அப்போ மனதுன்னு வரும்போதே என்ன நினைக்கணும்? கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன்னு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு பெரிய காரியம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி சந்தோஷம்தான் கர்த்தரை திரும்ப 1000 மடங்கு கொடுக்க வைக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அந்த கொடுத்தலுடைய குணம்தான் இந்த ஸ்திரீக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. உடனே பாருங்கள், கொடுத்துட்டா கொண்டு போய் சோத்திரம், உடனே அதுக்கு வாங்க, மறுபடியும் அதுக்கு வாங்க, சீக்கிரமாக
அதுக்கு வாங்க 2 ராஜாக்கள். ஸ்தோத்திரம். 4வது அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள். முதல் காரியம், அவளுக்குள்ளே கொடுத்தல் குணம் இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த கொடுத்தல் ஸ்தோத்திர குணம் நமக்கு இருக்க வேண்டும். 2வது காரியத்தை நான் சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். 2வது காரியம் பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி எலிசாவினிடத்தில் வந்து ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ 3வது வசனத்தை நீங்கள் வாசி பாருங்கள். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அடுத்த வசனம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் பதவை கூட்டுக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதான் நம்ம ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மகளுக்குள் இருந்தது முதல்ல கொடுக்கிற அனுபவம் இருந்துச்சு. 2வது கீழ்ப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எலிசா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவள் கடந்து போய் ஸ்தோத்திரம் ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பாத்திரங்களை கேட்டு வாங்கி நிரப்பு. நமக்காக இருந்தால் பைத்தியமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெயை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நிரப்ப முடியுமா? அங்கே தான் சொல்கிறார் லிமிட்டேட் அப்படின்னு. லிமிட்டேட் இல்லை. ஆசீர்வாதத்துக்கு லிமிட்டேட் கிடையாது. ஸ்தோத்திரம். கொடுக்குறவங்களுக்கு லிமிட்டேட் கிடையாது. ஸ்தோத்திரம். சொல்கிறாரு எலிசா, சொல்கிறாரு, பக்கத்தில் எங்கெல்லாம் பாத்திரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கதவை பூட்டி உள்ளே போய் நீங்கள் பாத்திரங்களை நிரப்புங்கள். அல்லேலூயா சொல்லிட்டாரு. அடுத்தது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? நம்மாக்குள்ளே காணப்பட்ட 2வது காரியம் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது, தேவனுடைய செக்கீனா வார்த்தை, ஸ்தோத்திரம், விடுதலையின் வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து அதற்கு நான் நீங்களும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்திற்கு, விடுதலைக்கு, சமாதானத்துக்கு கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். உலகத்திலே சொல்லுவாங்க கீழ்ப்படிதலே மேல்படி. அல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் என்னது? மேல்படி. ஒருவன் கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அவனுடைய மேல் உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த மகளுக்கு எலிசா சொல்லிட்டார், ஸ்தோத்திரம், ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, பரவாயில்ல, என்கிட்ட கொண்டு வந்துட்ட, இதை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், இதை நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை வாங்கிட்டு அந்த அம்மா போய் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே பூட்டி, மகன் ஒருத்தன் போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான், ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் இன்னொரு மகன் ஓடி எல்லாம் வாங்கியாந்து ஸ்தோத்திரம் எல்லா இடத்துலையும் வாங்கியாந்துட்டு கடைசியில் சொல்கிறான், பாத்திரங்கள் எங்கேயும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாத்திரங்கள் எங்கேயும் இல்லை என்று சொல்லுகிற நேரம்தான் என்ன நினச்சி, எண்ணெய் நின்று போய்விட்டது. அல்லேலூயா. தடை செய்வது கர்த்தருடைய காரியம் அல்ல, தடை செய்வது மனுஷனுடைய காரியம். அல்லேலூயா. தடை செய்வது கர்த்தர் அல்ல, அவர் பெருகி கொண்டே இருப்பார். நீங்களும் நானும் அவர் தடை பண்ணவே மாட்டார். எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை தடை பண்ண போகிறது கிடையாது. நீங்களும் நானும் கொடுத்து கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலக மனுஷன் கெடுக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுவான்? நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறதுக்கு வருவான். ஆனால் இங்கே எப்போ நாமளாக சொல்கிறோமோ எனஃப் போதும் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம நாவு வரும்போது தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிறுத்துவார். அல்லேலூயா. அது கூட நிறுத்த மாட்டார், அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். நமக்கு எப்போல்லாம் போதுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அவர் சின்ன ஒரு ஆலோசனை பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15:22 டக்குன்னு வாசிக்கலாம். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை தாவீது சொல்கிறார் பாருங்கள். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம்.
டக்குன்னு வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. அங்கே பலியை குறித்து பேசும் பொழுது ஆட்டு கடாக்களை பலி கொடுக்கிறதை குறித்து பேசும்போது அந்த பலி கொடுக்கிறதைத்தான் அவர்கள் பெருசாக நினைத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பலி கொடுத்ததுக்கு பிறகு நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற என்ன ஒரு மோட்டிவ் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால இப்போது தாவீது அவர்களுக்கு பதில் சொல்கிறார், பலி கொடுப்பதை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா. பலி கொடுத்துட்டு பல காரியத்தை செய்கிறதுக்கு அவர் சொல்லுகிற காரியத்தில் கீழ்ப்படிந்தால் நலமாக இருக்கும் என்று இங்கே சங்கீதக்காரராகிய தாவீது நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் உத்தமமானது, பிரியமானது, உயர்ந்தது எதுனா அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நானும் நடக்கணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேனா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் இந்த தீர்க்கதரிசி எலிசா சொன்ன காரியத்தை கேட்டு இந்த மகள் கீழ்ப்படிந்தால் அவளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட கடைசி ஒரே ஒரு வசனம், ஒரு முக்கியமான வசனத்தை மட்டும் சொல்கிறேன். ரோமர் 5:19 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுத நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் மூலமாக வந்த கீழ்ப்படியாமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இது என்னத்தை குறிக்கிறது? நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தேவ வார்த்தைக்கு தேவ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஜெனரேஷன், அதாவது நம்முடைய சோத்திரம், நம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால் மனு குலத்துக்கு அத்தனத்துக்கும் பாவம் வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கீழ்ப்படியாததுனால முழு உலகத்துக்கும் பாவத்தை ஏற்படுத்தி விட்டான். ஆனால் ஒரு ஸ்தோத்திரம் இயேசு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பாவத்திலிருந்து நம்ம எல்லாரையும் மீட்டு விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அப்போ நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும் பொழுது நமக்கு பின்னே வருகிற சந்ததி பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்குது, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த மகளுக்குள் இருந்த 2வது காரியம் கீழ்ப்படிதல் என்கிற குணம் இருந்துச்சு. அல்லேலூயா. முதல்ல கொடுக்கிற குணம், 2வது கீழ்ப்படுகிற குணம், 3வது ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அதே 2 ராஜாக்கள் 4:7 ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். டக்குன்னு யாராவது ஒருத்தர். அவள் போய் தேவனுடைய மனுஷனிடத்தில் அதை அறிவித்தாள். நீ போய் நீ என்னை விற்று உன் கடனை தீர்த்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. இந்த மகளுக்குள்ள 3வது காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிற குணம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் போனால் எண்ணெயை ஊற்ற சொன்னால் அது பெருகிச்சு. ஸ்தோத்திரம். பெருகின உடனே பாத்திரங்கள் இல்லை என்பதை போய் தேவ மனுஷனிடத்தில் சொல்லும் பொழுது அந்த சொல்லுகிற அனுபவம் தான் நன்றி சொல்லுதல். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்ற காரியத்திற்காக நன்றி சொல்லணும். ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லணும். ஜீவனை கொடுத்ததற்காக சொல்லணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வருமான பெருக்கத்தை கொடுக்கறதற்காக நன்றி சொல்லணும். ஸ்தோத்திரம். இப்படி வாங்கின காரியத்திற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்லுகிற பழக்கத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? நிறைஞ்ச உடனே போய் சொல்கிறான் மனசார. நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டால் சிலர்லாம் ஆண்டவர் பக்கமே திரும்புறது கிடையாது. அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? நம்ம வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 10 குஷ்டரோகிகள் சுகமாக்கப்பட்டார்கள். அதில் வந்தவன் ஒரே ஒருத்தன் தான், 9 பேர் போயிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்?
9 வருத்து போர் இல்லாமல் இந்த ஒருத்தனை போல நீங்களும் நானும் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தீரே அதற்காக நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்களும் நானும் குணமுடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. யார்ட்டையாவது வாங்கினா நன்றி சொல்கிறோம் இல்லையா? பேனா வாங்கினா தேங்க்ஸ் அப்படிங்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு காரியத்தை செஞ்ச நன்றி அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிட்டீங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறோம். அல்லேலூயா. அதுபோல் தேவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நன்றி சொல்லுகிற பழக்கத்தை உடையவர்களாக நாம் இருப்போம். அதற்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது, நான் சொல்கிறதுக்கு நேரமில்லை. 3 காரியம் நீங்கள் அதை போய் வச்சு நன்றி சொல்லுதல், ஸ்தோத்திரம் கொடுத்தல், ஸ்தோத்திரம் இன்னுமாக இன்னொரு காரியத்தை என்ன சொன்னேன், ஸ்தோத்திரம் கீழ்ப்படிதல். இந்த 3ஐயும் நீங்கள் வச்சு தியானம் பண்ணிங்கன்னா நிறைய சத்தியங்கள் உங்களுக்குள்ளே தேவன் ரேமாவாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அந்த ஸ்தோத்திரம் அந்த ஸ்திரிக்குள்ளே காணப்பட்ட 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியம். அல்லேலூயா. அதில் கொடுக்கிற காரியம், கொடுக்கிற குணம் நமக்கு இருக்கணும். சரீரத்துக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம் இப்படி நிறைய வாசித்தோம். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடி கர்த்தருக்கு தசமபாகத்தை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. 2வது காரியம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் இப்போ சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சி அதை நாம் செய்வதற்கு முற்பட்டால் அதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அப்போ நம்ம கீழ்ப்படிவோம். 3வது காரியம், இதை செய்கிறதற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரே கொடுக்கிற மனதை உடையவனாக மாற ஆண்டவரே அந்த ஸ்தோத்திரம் அந்த கொடுக்கிற மனது எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். விசேஷமாய் ஆண்டவரே எனக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கீழ்ப்படுகிற அந்த குணம் எனக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றுக்கொண்ட காரியத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல, விசேஷமாய் நான் நன்றி சொல்ல எனக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.